கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 55 அதிகாரம் 22 நாம் வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இங்க வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரம், ஒரு கஷ்டம், வேலையில்லா சூழ்நிலை, மனிதர்களால் வருகிற நிந்த, பிள்ளைகளாலும் கணவராலும் வருகிற நிந்த, இல்லை மனைவியால வருகிற நிந்த, பெற்றோர்களால் வருகிற உபத்திரம், ஜாதி ஜனங்கள் மத்தியிலே வருகிற ஒரு நிந்தை அவமானம், அந்நியர் இடத்திலே புறஜாதி மக்களிடத்திலே வருகிற நிந்தைகள் அவமானம், இதையெல்லாம் இருதயத்தில் ஒரு பாரமா அமைந்து விடும். சில பேருக்கு பணம் கையில இல்லையே என்று கவலையா இருக்கும். ஏற்ற சமயத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி இருதயத்தில் ஒரு பாரம் வந்துவிடும். நம் வாழ்க்கையில நன்றாய் இருப்போம், நம் வாழ்க்கையில நாம் நினைத்த காரியத்தை சாதிப்போம் என்று சொல்லி வாழ்ந்திருப்பாங்க. அது முடியாமல் போயிருக்கும். நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அந்த வேலையில்லா சூழ்நிலை உருவாகும். ஏதோ ஒரு காரியத்துல மனுஷரை அவங்க நம்பி இருப்பாங்க. அந்த மனுஷர்கள் ஏற்ற சமயத்துல உதவி செய்யாதபடிக்கு அவர்கள் கைவிரித்து விடுவாங்க. இதுபோல சூழ்நிலைகளில நம் இருதயம் பாரம் அடைந்து விடும். நமக்கு சரீர பலவீனம் வரும்போது, ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாய் நமக்கு உபத்திரம் வரும்போது நம்முடைய இருதயம் பாரம் அடைந்து விடும். நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது, அந்த காரியம் நடக்காமல் இருக்கும்போது, கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி கர்த்தர் பேரிலே ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அநேக ஊழியக்காரர்களுக்கும் இருதயம் பாரம் அடைந்து காணப்படுகிறது. நான் 10 வருஷமா ஊழியத்தை செய்கிறேன், 20 வருஷமாக ஊழியத்தை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியத்தை செய்கிறேன், தேவனுடைய பார்வைக்கு நலமானதையே நான் செய்து வருகிறேன், ஆத்துமா இன்னும் சபையில பெருகல, திரளான ஆத்துமாக்கள் வரல, தேவனாகிய கர்த்தர் எனக்கு சபையை கொடுக்கல, கர்த்தர் எனக்கு சபையை கொடுத்திருந்தாலும் சபைக்கான சகல பொருட்களும் சந்திக்கப்படல, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, நல்ல பாடுகிற பாடகர்கள் இல்லை, தேவனை முழுமனதோடு முழுபலத்தோடு துதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் இல்லை, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவ சபையை தாங்குகிற பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி மன துக்கத்தோடு, மன வருத்தத்தோடு, மன பாரத்தோடு இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களும் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனா இந்த சத்தியமுள்ள வார்த்தை சொல்லுகிறது, இந்த விசுவாச நம்பிக்கை ஊழியக்காரர்களுக்கும் இருக்கும்போது அவர் கண்டிப்பாய் கர்த்தர் ஏற்ற சமயத்திலே சபையை ஆசீர்வதிப்பார், சபையை கரம் பிடித்து வழி நடத்துவார். கர்த்தருக்கு தெரியும் எதை நமக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்று சொல்லி. அது தடைப்படும் போது நம் இருதயம் பாரம் அடைந்து காணப்படுமா? இந்த சூழ்நிலையில இங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை தள்ளாட விட்டார். யார் நீதிமான்கள்? பாருங்க, அந்நிய புறஜாதி மக்களுக்கு கர்த்தருங்க சொல்லல, வேதத்தை அறிந்து சத்திய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீதிமான்களே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் கர்த்தர் மேலே பாரத்தை நாம் வைத்து விடுவோமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆதரிப்பார். நாம் அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பதினால், நம்மை நீதிமான்களாய் ஆக்கப்பட்டதினால் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். நாம் தேவ சமூகத்திலே என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த விதமான கஷ்டமாக, கண்ணீராக, வியாகுலமாக, சஞ்சலமாக நமக்கு இருந்தாலும் நம்முடைய பாரத்தை தேவன் பேரிலே நாம் வைத்து விடுவோம். நம் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தரிடத்திலே வைத்து விடுவோம். காரணம், நீங்கள் மனுஷரிடத்திலே போய் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை மற்றவர்கள் இடத்திலே சொல்லும் போது அவர்கள் கேட்பாங்க, உங்களை பின்னாடி ஏளனமாய் பேசுவாங்க. அவர்களால் ஒரு காரியமும் நடக்காது.
தூஷணமான வார்த்தைகளினாலும் ஏளனமான வார்த்தைகளினாலும் உங்களை பின்னாடி பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என்கிட்ட வச்சிருப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன், நான் உனக்கு நிச்சயமாகவே உன் இருதயத்தை நான் தள்ளாட விட மாட்டேன், உன் இருதயம் சோர்ந்து போகவும் நான் விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்பிக்கையை நமக்கு கட்டளையிடுகிறார். நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவராய் இருப்போம். நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைப்போம். அவர் நிச்சயமாய் நம்மை ஆதரிப்பார், நம்மை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள என் பரிசுத்தரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவர், இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து உன் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் திட நம்பிக்கையாய் இருக்க ஆவியானவரே பலன் தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.